அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கு. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 11ஆம் தேதி, அதாவது 26/11/2024 ஆண்டு செவ்வாய்க்கிழமை, நவம்பர் மாதம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுதுங்க? ஒரே வரியில சொன்னாக்க, இந்த நாள் உங்கள் செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியாக மாறுங்க. மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம சிம்ம ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம், இந்த நாளில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கடவுளின் அனுகிரகம்னு பார்த்தோம்னா, முத்தான வாழ்க்கையை அருளக்கூடிய முத்துக்குமரன் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய உகந்த நாள். இந்த நாளில் உங்களோட வழிபாடு எப்படி இருக்கணும்? வீட்டில் கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து, முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை இட்டு, தீபம் ஏற்றி, தீப ஒளியை பார்த்து, ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி, ஓம் சரவண பவ, இந்த இரண்டுல எதை நீங்க 108 முறை சொல்றது சிறப்பு. அப்படி முடியாத பட்சத்துல 27 முறையாவது சொல்லிட்டு அன்றாட வேலைகளை தொடங்குறப்போ இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுடைய நினப்புக்கு உயிர் வரக்கூடிய நாளா இருக்கும். அதாவது நீ நினைச்சது எல்லாமே கைகூடி வருங்க. இப்போ உங்களால முடிஞ்சதுன்னா இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சொல்லுங்க, ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி. முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயே 3 முறை பதிவிடுங்க. தினம் தினம் நான் சொல்றது தான், நம்மளுடைய ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க, வீட்டில் தீபம் ஏற்றுங்க, தீப தூப ஆராதனை காட்டுங்க, வீட்டில் மணி ஒலிக்க செய்யுங்க இப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எல்லாமே உங்களுக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகப்படுத்துறதான், நேர்மறை எண்ணங்களை அதிகப்படுத்தான், தெய்வத்தோட உங்களுக்கு இருக்கக்கூடிய உறவை பலப்படுத்துறது தான். அப்படிதாங்க இந்த நாள்ல சிம்ம ராசிக்கு பலம் கொடுக்கக்கூடிய கடவுள்னு பார்த்தோன்னாக்கா முருகப்பெருமான். இந்த நாள் முழுக்கவே முருகா முருகா என்று கூற உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் கரைந்து போகும், உருகி போகும், ஒண்ணுமே இல்லாமல் போகும். அவ்வளவுதான், முடிஞ்சிடா என் வாழ்க்கை, இந்த பிரச்சனை என்னை வெளியே வரவிடாது, இந்த பிரச்சனையால தான் நான் ரொம்ப கஷ்டப்பட போறேன், இப்படி நீ நினைச்சிருந்தா கூட இந்த நாள்ல முருகனை வழிபாடு செய்ய அந்த கஷ்டங்கள் சூரிய பகவானுடைய ஒளிக்கதிர் பட்டு காணாம போகக்கூடிய பனி மாதிரி, தரையில ஊத்துற தண்ணி மாதிரி கொஞ்ச நேரத்துல இல்லாம போகும். புரியுதுங்களா? நல்லதே நடக்கும். இந்த நாள் உங்களுக்கு கட்டாயம் இனிமையான நாளாக அமையும்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு, கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட மனசார வேண்டிக்கிட்டு, இந்த நாள் சிம்மத்திற்கு எடுத்த காரியத்துல தங்கு தடை இல்லாம முதல்ல பார்க்கக்கூடிய விஷயம் செயல்பாடுகள், உடைய தொழில். அதை பத்தி பாக்குறப்போ ரொம்ப நாளா எடுத்த விஷயம்லாம் தடைப்பட்டுட்டு எதுவுமே கைக்குடி வராம இப்படி இருந்த செயல்பாடுகள்ல இந்த நாள்ல கடகட நடக்கும். இதனால மனசோர்வு நீங்கி உற்சாகமா காணப்படுவீங்க. அடுத்ததா பண ரீதியா பாக்குறப்போ நிதிநிலையை அடிப்படையா வச்சு கடன் காரணமா சொத்துக்களை வித்தவங்க கூட புதிய சொத்துக்களை வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சொல்லப்போனா உங்க கைவிட்டு போன சொத்தை உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். என்னன்னா, கவர்ச்சிகரமான விளம்பரத்தை நம்பி தொழில இறங்கக்கூடாது. யாரும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, அவங்க அவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க, இந்த மாதிரி இப்ப நிறைய ஏமாத்து வேலை நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயத்துல இந்த நாள்ல சிம்ம ராசிகளும் ரொம்ப கவனமா இருக்கணும். பண விஷயத்துல என்னன்னைக்கும் கவனமா இருக்கணும், இன்னைக்கு கூடுதல் கவனமா இருங்க. அடுத்ததான் வண்டி வாகனத்தை ஓட்டுறப்போ கவனச்சிதற் இல்லாம ஓட்டுங்க. வேகத்தை குறைத்து நிதானமாக வண்டி ஓட்டணும். ஒரு வரியில சொல்றேங்க, இந்த நாள் சிம்ம ராசிக்கு உற்சாகமான நாளா இருக்க போகுது. செயல்பாடுகளை சுறுசுறுப்பா செய்ய போறீங்க. குறிப்பா உறவுக்காரர்கள் வகையில குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும். புதிய முயற்சிகள் சாதகமா முடியும். நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும். அதே போல நீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் இன்னைக்கு கிடைக்கும். உங்க பணம் வெளியில மாட்டிட்டு இருக்கா, வரலையா, இல்ல உங்களுடைய பணம் தொழில போட்ட பணம் இன்னைக்கு நாளைக்கு இழுபறியா இருக்கா, இல்ல உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு கொடுக்கவே மாட்டேன்னு ஏமாத்திட்டு இருங்களா, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவதிப்படக்கூடியவங்களுக்கு இந்த நாள்ல அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கடவுளுடைய அனுகிரகத்தினால நிதி ரீதியா இந்த நாள்ல சிம்ம ராசி எந்த ஒரு சங்கடத்தையும் சந்திக்க மாட்டீங்க. அதுவே குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யூன்யம் அதிகரிக்கும். உத்தியோக பணிகள் இருக்கிறவங்க அரசாங்கத்துறையா இருக்கட்டும், தனியார் துறையா இருக்கட்டும், தொழிற்சாலையா இருக்கட்டும், எந்த தொழில் செய்தாலும் சரி பணிபுரியக்கூடிய இடங்கள்ல நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். கூலி வேலை செய்யறவங்களாவே இருந்தாலும் சரி இன்னைக்கு வருமானம் அதிகரிக்கும். ஒரு எப்பவும் போல ஒரு 500 600 சம்பாதிக்கிறீங்களா, இன்னைக்கு 1000 2000 சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அதுவே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்மத்தை பொறுத்திருக்கும் வியாபாரத்தில் விற்பனை லாபம் அப்படிங்கிறது வழக்கம் போலவே இருக்கும். குறைவில்லாத நிறைவான வருமானத்துக்கு வாய்ப்பு இருக்கு. கடந்த 2 நாட்களாக உங்களுக்கு ஒரு மாதிரி சோர்வாக இருந்திருப்பீங்க. அந்த சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட ஆரம்பிப்பீங்க. அழகும் இளமையும் கூடும். குடும்ப உறவுகள் எல்லாருமே உங்களை புரிஞ்சுப்பாங்க. உங்களுடைய செயல்பாடுகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க, ஆதரவாக நிற்பாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும். கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிங்க உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. உங்ககிட்ட அவங்க இறங்கி பேசுவாங்க. உங்களுடைய செயல்பாடுகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பாங்க. ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு. ஆனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, சிம்மம் இந்த நாளில் கவனமாக இருக்கணும். குறிப்பாக முயற்சிகளில் கவனம் தேவைப்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் இன்னைக்கு முன்னேற்றம் ஏற்படும். உடைய எதிர்பார்ப்புகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். உடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நினைச்ச காரியங்களை நினைச்ச மாதிரி செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் மீதான மற்றவங்களுடைய நம்பிக்கையில மாற்றம் ஏற்படும். அதாவது அதீத நம்பிக்கையா மாறும். உங்களுக்கு விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவே ஆண்களா இருந்தனாக்க வீட்டில் இருக்கவங்களுக்கு பொன் பொருட்களை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுவீங்க. வீட்டுக்கு தேவையான மின்சார உபகரணங்களை வாங்கி குடும்பத்துடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள போறீங்க. ஒரு சிலருக்கு வண்டி வாகன யோகம் இருக்கு. அடுத்ததான் நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களுடைய உதவி கிடைக்கும். குடும்பத்தை ஆளும் பெண்களுக்கு இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாளுங்க. பண விஷயத்துல நெருக்கடிகள் விலகும். குடும்ப பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும். அது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணியிட சூழல் சாதகமா இருக்கும். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற உயர்வும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய நாளா பணியிடங்கள்ல இந்த நாள் இருக்கும். குறிப்பா சக ஊழியர்களால ஆதரவு பெருகும். மேல அதிகாரிங்க உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஆதரவா இருப்பாங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொடுப்பாங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் படிப்புல அக்கறை அதிகரிக்கக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு. அரசியல்வாதிகளுக்கு இந்த நாள் ரொம்பவே சாதகமான நாளா இருக்கு. உங்களுடைய வாக்கு வன்மையினால காரியங்கள்ல வெற்றி உண்டு. உங்களுடைய தொண்டர்கள் மத்தியில உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும். மேலிடத்துல உங்களை பத்தின புரிதல் அதிகமாகும். அடுத்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல உங்களை விட்டு விலகி சென்ற ஒரு உறவு திரும்ப வருங்க. ஆக மொத்தத்துல இந்த நாள் நம்முடைய சிம்ம ராசிக்கு வெற்றிகள் கிடைக்கிற நாளா அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த நாளில் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை வடக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் அடர் சிகப்பு நிறங்க. இந்த நாள் இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துங்க. இல்லை இந்த நிறத்தினால ஏதாவது ஒரு பொருட்களையாவது பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டம் உண்டாகும், அதிர்ஷ்டம் நிலைக்கும். அடுத்த நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம். மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு. குறிப்பா புதுசா ஆடை ஆபரண சேர்க்கைகள் வாய்ப்பு இருக்கு. வருமானத்துல வளம் காணக்கூடிய நாளா இருக்கு. நினைச்சது நினைச்சபடியே நடத்தி முடிக்கக்கூடிய நாளாவும் இருக்கு. செயல்பாடுகள் இருந்து தடைகள் விலகும். அடுத்த பூரம் நட்சத்திரம். அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு செயல்பாட்டிலும் ஈடுபடக்கூடாது. வியாபாரத்தில் நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். வெளியூர் பயணம் மேற்கொள்றத இந்த நாள்ல யோசிச்சு செய்யுங்க. ஆகமத்துல இந்த நாள் அப்படி இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு மாற்றத்தை கொடுத்து முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு. அதான் உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். மேலும் இந்த நாள்ல புதிய முயற்சிகளை தவிர்த்து கடன் விஷயத்துல கவனமா இருக்கணும். பெரியவங்களுடைய வழிகாட்டுதல் லாபத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய பணியில நீங்க எதிர்பார்த்த லாபமும் அடைய போறீங்க. ஸோ 100க்கு 100% இந்த நாள் அப்படின்னு நம்முடைய சிம்ம ராசிக்கு சாதகமான நாளாக தான் இருக்கு. திரும்பவும் சொல்றேன், நிதி ரீதியா இன்னைக்கு உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது. ஆல்ரெடி கஷ்டத்துல இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் நீங்கும். திரும்பவும் சொல்றேங்க, தினசரி கூலி வாங்குற வேலை செய்யறவங்கள இருந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பெட்டிக்கடை வச்சு நடத்துகிறவங்க, காய்கறி வியாபாரம், டெக்டைல்ஸ் பிஸ்னஸ், வாட் எவர் என்ன ஒரு தொழில் செய்தாலும் தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக உங்களுக்கு இந்த நாள் சாதகமான நாளாக தான் இருக்குது. இருந்தாலும் பண விஷயத்தில் சிம்ம ராசி கவனமாக தான் இருக்கணும். குறிப்பாக கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருங்க. உங்களுடைய பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணுங்க. அந்த முயற்சிகள் கைகூடும். அதாவது ஒரு சிலருக்கு தன்னால அந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு முயற்சி செய்வதன் காரணமா அந்த பணம் வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவ்வளவுதாங்க சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் இந்த நாள் இப்படிதான் இருக்க போகுது. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சதுனாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள் தனிப்பட்ட ஜனஜாத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும்.
மேக்சிமம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தாங்க பலித்தமாகும். வந்த கஷ்டங்கள் கரையட்டும், வரக்கூடிய கஷ்டங்கள் விலகி ஓடட்டும். கடவுளுடைய அருளாசி என்றென்றைக்கும் உங்களுக்கு துணை வரட்டும். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.